ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நிர்மலா மேடம் இருக்காங்க இல்லையா, மதிப்புக்குரிய நிர்மலா மேடத்தை பற்றிய செய்தி தான். நிர்மலா மேடம் தமிழ்நாட்டில் போட்டி போட போகிறாங்க அப்படின்னு நம்ம முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பித்தோன்னே என்ன சொல்லியிருந்தோன்னா, தென் சென்னை தொகுதியில் போட்டி போட போகிறாருன்னு. இதை பார்த்து கொதித்தெழுந்து, அதான் நிர்மலா மேடத்தை வந்து பலருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற வகையில் கமலஹாசன் ஒருத்தர், அவர் உடனே என்ன பண்ணார்னா, கோவை சரளாவை எதிர்த்து நிறுத்துகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி எப்படியாவது காங்கிரஸில் பேசி 2 சீட்டை வாங்கி, நமக்கு ஒரு சீட்டு, கோவை சரளாவுக்கு ஒரு சீட்டை வாங்கி, கோவை சரளாவை கொண்டு போய் நம்ம நிர்மலா மாமிக்கு எதிராக நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டார். இது ஏன் அவங்க அங்கே நிற்க போகிறாங்க அப்படின்னு வந்து தகவல் வந்துச்சுன்னா, எப்போவுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னாடியே, அதாவது எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்ற ஒரு கதையாக தான் இருக்கும். முதல்ல ஒரு நூல் விடுவாங்க. அந்த நூல் விடும்போதே நம்ம கண்டுபிடிச்சலாம் அந்த நூல் எங்கேருந்து வருது அப்படின்னு. நிர்மலா மாமி போயிட்டு காய்கறிலாம் வாங்கினாங்க ஒரு டைம், ஞாபகம் இருக்கா? தென் சென்னை பகுதியில் போய், அங்கே இதில் மயிலாப்பூர் பகுதியிலலாம் போய், கத்திரிக்காய் என்ன விலை, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு பையை தூக்கிட்டு சாதாரண ஒரு பெண்மணி போல் அவர்கள் சென்று காய்கறிலாம் வாங்கும்போதே, சரி இங்கே ஏதோ வந்து அரசியல் ஆட்டை நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. டெல்லியிலேருந்து வந்த தகவலும், நிர்மலா சீதாராமனை வந்து அவன் இந்த மேலவை எம்பியால் ஆக்க முடியாது, போய் களத்தில் போய் மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி ஜெயிச்சா மட்டும்தான் திருப்பி அடுத்த முறை பதவி வந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான நிலை தான் இன்றைய வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு என்ன போச்சு, அண்ணாமலை டோட்டலாக மண்ணவாரி போட்டு அதிமுக கூட்டணியை முறிஞ்சு போச்சா. முறிஞ்சு போனோடனே என்ன தான் பிராமணர்கள் ஓட்டை வாங்கினாலும் 50,000 ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாது அப்படின்ற ஒரு பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அடுத்த டார்கெட்டு நேராக வந்து வடிவேல் சொல்கிற மாதிரி, த்ரிஷா இல்லைன்னா திவ்யா இல்லைன்னா உன்னை கொண்டு விடுவேன் அப்படின்னு. அப்படில அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, த்ரிஷா இல்லைன்னா திவ்யான்ற மாதிரி, தென் சென்னை இல்லைன்னா கோவை இருக்குல்ல, கோவையில் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் தான் முதல் எம்பி. அவர் தான் முதல் முறை பாரதிய ஜனதா கட்சி எம்பி. கிட்டத்தட்ட 1,75,000 வாக்குக்கு மேலே வாங்கி பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக எம்பி இடத்துல ஜெயித்தது கோவையில். ஸோ அவருக்கு வந்து ஏற்கனவே பேக்கப் பண்ணிட்டாங்க, அவர் கவர்னர் ஆகிட்டார், அவர் அங்கே போயிட்டார். ஸோ அப்போ வந்து அந்த இடம் காலியாக இருக்குது. அங்கே வெறும் பெருசாக ஆட்கள்லாம் யாரும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அது வானதி அக்கா மட்டும் இருக்காங்க. வானதிக்கு அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ போட்டிக்கு யாரும் இல்லைனால நிர்மலா மாமியை கொண்டு போய் கோவையில் நிறுத்துறதுக்கான எல்லா பிளானும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது கூட்டணி உடைஞ்சா கூட கோவையில் நமக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அடிச்சு பிடிச்சி ஜெயிச்சிடலான்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. அதை நம்பிக்கொண்டு அவருக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் போங்க, ஒரு 3 மாதத்துக்கு கவர்மெண்ட் லோனை பூரா கொடுங்க, இந்த பகுதியில் உள்ள பெண்கள் அது இது எல்லாத்துக்கும் லோனை கொடுத்து, இந்த முத்ரா லோனு அந்த லோனு இந்த லோனு 10,000 20,000 50,000 கொடுத்து அப்படி பேர் வாங்கிருங்க. நிர்மலாக்கா தான் வந்து நமக்கு தெய்வம், அவங்க வந்து நம்ம குடும்பத்தை வாழ வச்சிட்டாங்கன்னு அவங்களாம் நினைப்பாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் முதல் முறையாக நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து எல்லாம் கலந்துக்கிட்டு, அண்ணாமலையெல்லாம் இல்லை, டெல்லியில் இருக்க விட அந்த பெரிய அளவில் ஒரு நாள் ஃபங்க்ஷன், ஃபோட்டோ குப்பையாக போட்டு கூப்பிட்டா 2 பேப்பரை தூக்கி போட்டு அதை கூட்டிகிட்டு இருந்தாங்க. அது ஸ்வச் பாரத் அப்படின்ற இதில் வந்து எனக்கு அதை ஏற்கனவே அந்த ஸ்வச் பாரத்தில் இவங்க அக்கா கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடியே 2 நாளாக போட்டு ரோட்டை தொடர்ந்து கூட்டி வச்சுருக்காங்க. கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வந்து பினாயெல்லாம் தொளிச்சிட்டு, அதுக்கப்புறம் அக்கா வர்றப்போ 4 இலையும், அதாவது இலைன்னா இந்த எச்ச இலை அந்த மாதிரி இலையெல்லாம் கிடையாது, அந்த இலை கிடையாது, மரத்துலேருந்து விழுந்த 4 இலையை தூவி விட்டுருக்காங்க. 2 பேப்பரை தூவி விட்டு இவங்க அப்படி இப்படியே கூட்டி ஒரு ஆக்ஷன், ஸ்வச் பாரத்தில் இந்த நாட்டை தூய்மையாக்குறோம் அப்படின்ற மாதிரியா பண்ணிவிட்டு, அன்னைக்கு ஃபுல்லாக பேங்க் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயும் கலந்துருக்காங்க. இதில் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாசகார கும்பலில் என்ன பண்ணிடுச்சு, ஃபங்க்ஷன்லேயே அக்காவுக்கு வெடியை வச்ச மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, நேராக அக்கா நடத்துகிற கூட்டத்தில் 1000கணக்கில் கூடியிருக்காங்க. பேங்க் மேனேஜர், பேங்க் சிஜிஎம், அவர் கனரா பேங்க், இவர் ஜிஎம், அவர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. பெரிய அளவில் அக்கா வந்து பெருமைக்குரிய ஒரு ஃபங்க்ஷனாக 3,000 கோடி 4,000 கோடின்னு ஏதோ அளந்து விட்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, எத்தனை பேருக்கு லோன் கொடுத்தாங்கன்னு தெரில. இப்போ கொடுத்தாரு வச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 500 பேரை கூட்டியிருக்காங்கன்னு வச்சுக்கலேன், லோன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி 3,000 கோடி ஆகும் என்னன்றதை நம்ம இப்போ டேட்டாஸ் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கா. இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து என்னென்னா, அக்காவுக்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சு விட்டார். என்ன சொன்னான்னா, புளியோதரையில் முட்டையை வச்சு பிரியாணி நாடா ஏமாத்துறீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ஆட்டையை கலைச்சி விட்டாப்புல. அக்கா பயங்கர ஷாக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை நான் வேணால் போடுறேன், பாருங்கள். அதை மீடியா போய் அவருக்கு என்னப்பா லோன் கேட்ட கிடைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து சொல்லுங்க, இங்கே சும்மா காமிக்கிறதுக்கு ஒரு 10 பேருக்கு லோன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மீடியாவும் ஜனநாயகத்தின் ஒரு பில்லரா இருந்துட்டு நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க, சந்தோஷம். ஆனா அந்த நண்பரை நான் மேடைக்கே அழைக்கிறேன், தயவு பண்ணி வாங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு வேதனையை சொல்லுங்க, ஏன் கிடைக்கலன்னு சொல்லுங்க. நான் அதை
ஆராய்ச்சி பண்ணி அந்த பேங்கையும் கேட்குறேன் ஏப்பா கொடுக்க முடியலன்னு. முடிஞ்சா அவருக்கு கொடுக்கறதுக்கான ஏற்பாடும் பண்றோம். அன்பு நண்பரே வாங்க மேல. இங்க பேங்க் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரம் த டே மேடம் வந்து சொன்னதுல இருந்து நான் ஒரு டைமும் வந்துட்டு கொலாட்ரல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு கொலாட்ரலுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு தேர் ரெஃப்யூசிங் இட்டுக்கு. இங்கே வந்து சொல்றாங்க வந்துட்டு ஆகஸ்ட்ல வந்தவங்களுக்கு செப்டம்பர்ல பணம் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு. அதை வந்துட்டு உண்மைன்னா நீங்க சொன்னது உண்மைன்னா எனக்கு வந்து எப்ப கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னா என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. கொடுக்கறதுன்னு எப்ப கொடுப்பேன்னு சொல்லுங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறேன் நான். இங்க இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து போச்சு. அக்கா அதிரடியாக உள்ளே இறங்கி ஆட்டலாம், அவங்களும் லோனை கொடுத்து இந்த எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கும் போது முதல் ஆப்பு இது. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன். அதுதான் ரொம்ப சீரியஸான விஷயம். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த நபரையே கூப்பிட்டு அவனுக்கு ஏன் லோன் தரல அப்படின்னு பார்த்தா அவனுக்கு சிபில் ஸ்கோர் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அவர் ஏற்கனவே என்ன சொல்கிறாருன்னா, அந்த நபர் தைரியமாக வந்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா, 2000 கொரோனா டைமில் என் கம்பெனியே போங்க ஆகிப்போச்சு, நான் வீணாக போயிட்டேன், நான் வந்து தான் 40 லட்ச ரூபாய்க்கு வந்து சொத்து பத்திரத்தை கொடுக்குறேன்றேன், அப்படி இருந்து எனக்கு லோன் தர மாட்டாங்கன்னு அவர் முறையிடுறாரு. அதுதானே உண்மை. ஏற்கனவே எல்லாத்தையும் இழந்து கம்பெனி இழந்துட்டேன், எல்லாத்தையும் இழந்துட்டு நாசமாக போய் தெருவுக்கு வந்துட்டேன். இப்போ இருக்கிற சொத்தை வச்சு ஒரு 40 லட்ச ரூபா நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லோன் கேட்குறேன்னா இவங்க போய் விசாரிச்சாங்களாம் பேங்க்கில். அதுக்கப்புறம் படையை சுட்டிருக்காங்க. என்னென்னா அவர் ஏற்கனவே கார் லோன் சரியாக கட்டலை, இந்த லோன் சரியாக கட்டலைன்னு. அதுதான் தெரிஞ்சதாச்சு. ஏற்கனவே கொரோனா வந்து அவன் ஒளிஞ்சு போயிட்டான். கார் லோன் இருந்தாலும் இவ்வளோ தூரம் கட்டி வச்சுருக்கதே பெரிய விஷயம். சரியா? இப்போ கஷ்டப்படுறேன், எனக்கு டுபா கூட ஆகிட்டேன், நான் போய் என் சொத்தை வைக்கிறேன், லோனை கொடுங்கடான்னா அப்போ வந்து இவர்கள் வந்து சும்மா வடைய சொல்கிறாங்க அப்படின்றது அக்கா மனசுலேருந்தே வருது. அக்கா ஸ்பீச்சிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படின்னா, நாங்கள் சும்மா வந்து ஒரு 10,000 கோடி 10,000 கோடி கொடுக்குறோன்னு சொல்லி சும்மா கண்துடைப்புக்கு 5-6 பேர் கொடுக்குறோன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா அப்படி தான் செய்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? இப்படி ஒரு வடையை சொல்லிட்டாங்களா? இதுக்கு அடுத்து கமலஹாசன் என்ன பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் வரேன். அதுக்கு முன்னாடி வந்து அக்காவுக்கு வந்து ரசிகர்கள் வந்து பயங்கர ஜாஸ்தி. யார்? நிர்மலா அக்காவுக்கு வந்து அவங்க பேச்சை கேட்குறதுக்கும் அந்த பேச்சை ரசித்து கேட்குறதுக்கும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி ஒரு ரசிகரை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ பிடிக்கும். அதில் இப்போ முதல்ல வந்து அக்கா வந்து என்னென்னா, ஏற்கனவே தமிழ்நாடு விட்டு போனதுக்கு காரணமே வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டாங்களாம். அதனால இங்கே வாழ முடியாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமருக்கு எப்போ செருப்பு மாலை போட்டாங்கன்னு தெரில. நானும் மதுரையை சேர்ந்தவன் தான். அக்கா படித்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். அக்கா கொஞ்ச நாள் ரயில்வே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நானும் படித்தேன். ஆனால் எனக்கு பெரிய சீனியர், அவங்க 10-12 வருஷம் சீனியர் இருந்தால் கூட அப்படி நாங்கள் எங்கள் ஸ்கூலில் கேள்விப்பட்டதில்லை, எங்கள் ஏரியாலையும் கேள்விப்பட்டதில்லை. ராமருக்கு எங்கடா போய் செருப்பு மாலை போட்டாங்கன்னா அப்படி ஒன்றுமே இல்லை, ஒரு பொய்யை அளந்து விட்ருக்காங்க. இப்போ கேட்டால் ஆதாரம் கேட்டிங்கன்னா அண்ணாமலை மாதிரியே சொல்லுவாப்புல. இல்லை நான் பார்த்தேன்னுவாங்க. போட்டது யாருன்னா அவர் செத்து போயிட்டாருன்னுவாங்க. ஸோ இப்படி சொன்னால் யார் இப்போ ஆதாரம் கேட்குறது? இந்த மாதிரி அளந்து விட்ருக்காங்க. ஏற்கனவே அண்ணாமலையை விட சீனியர் அக்கா அளந்து விட்றதில்ல. ஸோ அதை வந்து அவரோட ரசிகர்கள் எப்படி ரசித்து கேட்குறாங்க பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு ரசிகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, புள்ளங்காயத்தை அடைஞ்சு அந்த காக்கா வடையை தூக்குறதுக்கு பார்க்கும் பாருங்கள். அப்படி எப்படா ஆள் அந்த பக்கம் போவோம், வடையை தூக்கிட்டு போகலான்னு. அதே மாதிரியே ஒரு ரசிகர் நின்று அக்காவோடைய ஸ்பீச்சை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துருக்கேன். இதே தமிழ்நாட்டில் நான் கண்ணால கண்ட காட்சியை சொல்கிறேன். உங்களுக்கு ராமர் பிடிக்காம இருக்கலாம், அவர் தெய்வம் இல்லை, அவர் என்ஜினியர் இல்லைன்னு நீங்க சொல்லலாம். அவர் சேது பாலத்தை கட்டினாரான்னு கேட்கலாம். ஓ, தாராளமா. ஆனா நான் கண்ணால பார்த்த விஷயத்த மனசுல வேதனையோட, இன்னைக்கும் வேதனையோட சொல்றேன். உங்களுக்கு ராமர் வேல்யூ இல்லை. அந்த ராமரோட கழுத்துல செருப்பு மாலையை போட்டு ஊர்வலம் நடத்தின தமிழ்நாட்டில் நான் வளர்ந்துருக்கேங்க. எந்த ஒரு மதமும் அவங்களுடைய தெய்வங்களை இகழ்ச்சி செய்யற இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு சரி அவங்களுக்கு தெரியாதனமா பண்றாங்க போட்டோம் அப்படின்ற அளவுக்கு விட்டுட்டு எதிரில் வன்முறையை வளர்க்காம இருந்தது சனாதன தர்மம் தமிழ்நாட்டில். அந்த முயற்சிக்கு எதிராக வேற ஒரு மதமா இருந்தா என்ன மாதிரி இருந்திருக்கும் நீங்க உங்களுக்கு தெரியும். ஆனா சனாதனத்தில் அது இல்லைங்க. சரி, அவன் பண்ணிட்டு போறான், நமக்கு இருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு சனாதனத்தை நம்புகிறவருக்கு, இந்துக்களுக்கு அருமையான அவர்களுடைய புருஷ உத்தமன், மனுஷன்லேயே உத்தமமான ராமருக்கே செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் நடத்தினா கூட இங்க வன்முறை மூலமாக அதற்கு பதில் அடி கொடுக்கவில்லை. அதுதாங்க சனாதனம். உங்களுக்கு அது பிடிக்கல. ஏன்னா எத்தனை நீங்க ப்ரொவோக் பண்ணாலும் அதுக்கு கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, நாங்க யாரும் ஒண்ணும் பண்ணல. என்னடா இது அப்படின்னு இப்ப இந்த மாதிரி இந்த அளவுக்கு பேச அளவுக்கு வந்துச்சு. அதான் சொல்றேன், சொன்னதெல்லாம் நிறைய சொல்லிருக்கேன். அது நீங்களும் கேட்டீங்க.
பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸ் ரசிகர்லாம் அப்டேட்டில் வச்சுருக்காங்க அக்கா அப்படின்னு. அந்த மாதிரி ரசிகர்கள்லாம் அவருக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கிறாங்க. அதே மாதிரி கோவையிலே ஆதரவளிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த கமலஹாசன் இருக்கார்ல, அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸில் பேசி எப்படினாலும் எனக்கு கோயம்புத்தூரில் சீட்டு கொடுங்கன்னு அடம் பிடிச்சி இடத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டார் கிட்டத்தட்ட. இப்போ அக்காவை எடுத்து அவர் போட்டி போட போகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாஜக ஓட்டு பாஜக கொடுக்கும். ஏற்கனவே அண்ணாமலை மண்ணை தூக்கி போட்டாப்புல அதிமுக கூட்டணியில். அப்போ அதிமுக ஓட்டு அதிமுக கொடுக்கும். அப்போ திமுக பெருவாரியான பல லட்சம் வாக்கு, சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில், பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். கமலஹாசன் போட்டி போட்டாலும் கமலஹாசனுக்கு ஏதோ நல்ல நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த முறை கமலஹாசன் தான் ஜெயிக்க போகிறாப்புல அங்கே போட்டி போட்டால். அக்கா நிலமை அதோட போங்கு தான். அக்கா இங்கே தோத்தாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரியிலேருந்தும் எடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நிலையில் இருக்குது. ஆனால் அக்கா நினச்சிட்டு இருக்காங்கன்னா பாரதிய ஜனதாக்கு பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு சுற்றி இருக்கவங்களாம் வடை சுட்டு அக்காவை அப்படியே ஒரு ராணி மாதிரி நாங்கள் தாங்கி ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. கடைசியில் கோவை தான் ஏற்கனவே அக்கா சொன்ன மாதிரி நான் தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கு ராமருக்கு செருப்பு மாலை போட்டாங்க, இங்கே பிராமணர்களை வாழ விடவில்லை, அதனால தான் போனேன்னாங்களே. அதே நிலைமை மீண்டும் தமிழ்நாட்டில் கோவையில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான அறிகுறி தான் தெரியுது. எப்படி இந்த கோவையிலையும் அக்காவை திருப்பியும் டெல்லிக்கு பேக்கப் பண்ணி அனுப்பி வச்சுருவாங்க. பதவியோடு இல்லை, பதவி இழந்து அப்படின்ற சூழல் தான் அங்கே இருக்குது. சரி, வர எலெக்ஷனில் அக்கா என்ன ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.